Hello friends, welcome to another episode of Mystery Stock Series. இந்த வீடியோ சீரிஸில் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கோ இல்லை நான் ரொம்பலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கை பற்றி தான் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலும் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸும் அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா இல்லையா எப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னோட முந்தைய வீடியோலாம் சில கம்பெனிஸ் 500% ப்ராஃபிட் பார்த்தாங்க, 400% ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க அந்த பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். என் பேர் கார்த்தி, வெல்கம் டு துட்டு மணி. இந்த வாரம் யார் இந்த மிஸ்ட்ரி ஸ்டாக்னு வாங்க பார்க்கலாம். இந்த கம்பெனி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 க்ளூ கொடுக்குறேன். முதல் க்ளூ, இது ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் கம்பெனி. ரெண்டாவது க்ளூ, இந்த கம்பெனி ப்ராடக்ட்டை 2016 13 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுவே 2020 39 மில்லியன் யூசர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மூணாவது க்ளூ, இந்த கம்பெனி பேரோட ஜாப்பனீஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நம்பர் 6. ஏன்னா இந்த கம்பெனி ஓனரோட இது 6வது கம்பெனி. இன்னும் இடத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற கம்பெனி வந்து ரோக்கு. இந்த கம்பெனியை 2002 உருவாக்குன பேர் வந்து ஆந்தனி வுட். இவர் 1997 டிவிஆர்னு ஒரு டெக்னாலஜியை உருவாக்குனார். அது வந்து டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டிங். அது டிவியில் லைவாக போகிற ஷோஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே ரெக்கார்ட் பண்ணுற டெக்னாலஜி. சரி, ரோக்குக்கு வருவோம். இந்த கம்பெனி 2002 2007 வரைக்கும் அவ்வளோவா இந்த பெரிய ப்ராடக்ட் லான்ச் பண்ணலை. 2007 இந்த ஆந்தனி வுட்ன்றவர் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வைஸ் பிரசிடென்ட் ஆனார். அப்போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் கிரிஃபின், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் தயாரிக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 2007 இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த உருவாக்கின ப்ராடக்ட்டும் உருவாக்கின டீமும் அப்படியே ரோக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. ஆந்தனி வுட்டும் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வேலையை விட்டுட்டு அவரோட கம்பெனி ரோக்குக்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ரோக்குக்கும் அதே குறிக்கோள் தான், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. நெட்ஃப்ளிக்ஸும் இந்த ரோக்குன்ற கம்பெனியில் ஒரு $5.7 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது 1 இயர்லேயே ஒரு $2 மில்லியன் ப்ராஃபிட் பார்த்துட்டு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரோக்குக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ ரோக்கு 2008 ரோக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பிளேயர்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட் வந்து நம்ம நிறையா வீட்டில் பார்க்க முடியும். சரி, இப்போ அவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் க்ளூஸில் சொன்ன மாதிரி இவங்களோட முக்கியமான பிஸ்னஸே வந்து ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் தான். பேசிக்காக இவங்களோட டிவைஸை நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா டிவி ஸ்மார்ட் டிவியாக இல்லைனாலும் ஸ்மார்ட் டிவியாக மாறிடும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இவங்களோட டிவைசஸ். ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான பிஸ்னஸும் இருக்குது. அதுதான் அவங்களோட பிளாட்ஃபார்ம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்போ ஃபோனில் ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ்லாம் இருக்கிற மாதிரி இவங்களோட ஸ்ட்ரீமிங்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக யாராச்சும் டிவி சேனல் ஓப்பன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். முக்கியமாக இவங்க ரோக்கு சேனல்ன்ட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது நெட்ஃப்ளிக்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் நிறைய US டிவி ஷோஸும் மூவிஸும் இருக்குது. இதை நீங்கள் ஆண்ட்ராய்ட்லையோ இல்லை iOSலையும் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். மக்கள் நிறைய பேர் இதை பார்க்க நிறைய ஆட் மூலமாக இவங்களுக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்குது. அதே மாதிரி மக்களும் இவங்களோட சர்வீஸை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணம். முதல்ல அன்பைஸ்ட் பார்ட்னர். இப்போ கூகுளுக்கும் அமேசானுக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்துச்சு. இப்போ யூடியூப்லாம் அமேசான் ஸ்ட்ரிக்கில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அமேசான் ப்ரைம் க்ரோம் கேஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் ரோக்கு கிட்ட இல்லை. ரெண்டாவது சிம்பிளிசிட்டி. இவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவங்களோட ஸ்க்ரீனும் அவ்வளோ ஆடெல்லாம் இல்லாமல் ப்ரமோஷன்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இவங்களோட ரிமோட்டும் காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மூணாவது ப்ரைஸிங். இவங்க $40 4K ஸ்ட்ரீமிங்லாம் தராங்க. அதுவே ஆப்பிளுக்கு கம்பேர் பண்ணும்போது $140 ஆகும். இந்த 3 காரணத்துக்காகவே மக்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஸ்லோவாக ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கம்பேரிசனுக்கு ரோக்கு கிட்ட 20,000 ஆப்ஸும் சேனல்ஸும் இருக்குது. அமேசான்கிட்ட 8,500 இருக்குது. ஆப்பிள்கிட்ட 6,000 தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, அடுத்து இந்த கம்பெனி ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் வேணாமான்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி 2 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது இயர்லி ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெண்டாவதாக பார்க்க போகிறது குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இயர்லி இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டோட்டல் ரெவென்யூ, ப்ராஃபிட்ஸ், அப்புறமா அவங்களோட நெட் இன்கம் எவ்வளோன்ட்டு. மறந்துடாதீங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏற்கனவே தௌசண்ட்ஸில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி 2017 டோட்டல் ரெவன்யூவாக $512 மில்லியன் சம்பாரிச்சிருக்காங்க. அது ஸ்லோவாக 2019 வரைக்கும் கன்சிஸ்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்.
அடுத்ததாக இவங்களோட ப்ராஃபிட்ஸும் பார்த்தாலுமே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கடைசியாக இவங்க நெட் இன்கம்னு பார்த்தா நெகட்டிவில் இருக்குது. அது ஏன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் தெரியுது. இவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இவங்களோட நெட் இன்கம் இன்னமும் நெகட்டிவில் தான் இருக்குது. சரி, இவங்களோட குவார்ட்டர்லி இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 2020 குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்குறோம். மார்ச் மாதம், ஜூன் மாதம், செப்டம்பர் மாதம் பார்க்குறோம். ஸோ டோட்டல் ரெவன்யூ கன்சிஸ்டண்ட்டாக $320 million $451 million இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ கடைசியாக நெட் இன்கம்னு பார்த்தா ஒரு வழியாக பாசிட்டிவாக இருக்காங்க. $12 million இவங்க வந்து செப்டம்பர் மாதம் அந்த குவார்ட்டருக்கு பாசிட்டிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இயர்லி பேலன்ஸ் ஷீட் 2017 2019 வரைக்கும் எப்படி இருக்குன்ட்டு டோட்டல் அசட்ஸையும் டோட்டல் லயபிலிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ எப்போவுமே டோட்டல் ஆசட்ஸ் வந்து நம்மளோட சொத்து மதிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் கடன்களோட. நம்ம இங்கே பார்க்கும்போது தெளிவாக தெரியுது இவங்களோட சொத்து வந்து கடன்களோட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே இவங்களோட குவார்ட்டர்லி பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் நம்ம இயர்லி பார்த்த மாதிரியே கன்சிஸ்டண்ட்டாக டோட்டல் அசட்ஸும் லைபிலிட்டியும் கம்பேர் பண்ணும்போது சொத்து மதிப்பே அதிகமாக இருக்குது. கடைசியாக இவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். இவங்களோட இயர்லி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய வேல்யூ வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இவங்க 2017 இந்த பாசிட்டிவ் $28 million சம்பாதிச்சாலும் 2019 $70 million இவங்க வந்து கம்பெனிலேருந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே குவார்ட்டர்லி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. இவங்க ரீசெண்டாக ரிப்போர்ட் பண்ண செப்டம்பர் மாதம் வந்து $9 million பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். இதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேனான்ட்டு அடுத்த செக்ஷன் பதில் சொல்கிறேன். சரி, அடுத்து இந்த கம்பெனியோட லாஸ்ட் 3 years ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியை 2017 ஸ்டாக் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜனவரி 2018 ஜனவரி 2021 வரைக்கும். ஜனவரி 2019 இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $40 to $43 ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2021 ஜனவரி மாதம் இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 400 மேலேயும் தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 841% மேலே போயிட்டுருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் படி 1 lakh 2018 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது இந்நேரத்துக்கு 9.4 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம பணம் 3 வருஷத்துலேயே 9 மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் வந்து க்ரோத் ஸ்டாக்ஸும் சிலதை வந்து வேல்யூ ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் ஸ்டாக் தான். லாஸ்ட் 3 yearsல எக்கச்சக்கமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். 2018 ஃபுல்லாக இந்த கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகலை. என்ன தான் $70 இன்க்ரீஸ் ஆகினாலும் கொஞ்ச நாள்லேயே $27 கம்மியாயிருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம $40 இன்வெஸ்ட் பண்ணது வந்து $27 கம்மியானால் எப்படி இருக்கும்ன்ட்டு. கிட்டத்தட்ட 30% லாஸ் ஆகிருப்போம். நம்ம எக்ஸாம்பிள் படி 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அது நேரத்துக்கு 70,000 கம்மியாக இருக்கும். ஆனால் 2019 அப்புறம் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸை யாராலையும் நிறுத்த முடியல. முக்கியமாக பேண்டமிக்னால நிறைய பேர் வீட்டில் இந்த டிவி பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆட் ரெவன்யூலாம் கிடச்சிச்சு. அது என் கம்பெனியோட ஓவரால் ப்ராஃபிட்க்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கம்பெனி ஸ்டாக் ஓன் பண்ணுறது உண்மையிலே கொஞ்சம் தைரியம் வேணும் தான். யோசிச்சு பாருங்கள், 2018 அவ்வளோ லாஸ் ஆனதுக்கப்புறமும் 2020 800% ப்ராஃபிட் ஆகும்னு யாரையும் யோசிச்சு பார்த்துருக்க முடியுமா? ஆனால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சவங்களும் கம்பெனியோட ஃபியூச்சர் growth எங்கே இருக்குன்னு தெரிஞ்சவங்களும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் growth-ஐ கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களும் இந்த மாதிரி கம்பெனிஸை கண்டுபிடிக்க முடியும். கடைசியாக இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரான்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். இந்த கம்பெனி CEO ஆந்தனி வுட்டே 28.4% வச்சுருக்காரு. அப்புறம் மெலன் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபர்ம் வந்து 35% வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபிடெலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12.9% வச்சுருக்காங்க. அப்புறம் 21st Century Fox 7% வச்சுருக்காங்க. மீதி இருக்க பர்சன்ட் தான் நம்மளோட இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நம்மளால் வாங்க முடியும். சரி, கடைசியாக நான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, நான் இப்போ கரண்ட்டாக இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் 10% கிட்ட கிராஷ் ஆச்சுன்னா இந்த கம்பெனியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்படி 10% ஸ்டாக் மார்க்கெட்டை கேஷ் ஆகும்போது இந்த மாதிரி கம்பெனிலாம் இன்னும் அதிகமாக கம்மியாகும். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃப்யூச்சர் growth வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப அதிகம். கடைசியாக யூஷுவல் டைலாக்கா இந்த வீடியோவில் வர எல்லாமே என்னோடய வியூஸும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் என்னோடய ரிசர்ச்சும் ஷேர் பண்ணுறது தான். இதனால் உடனே போய் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க வாங்காதீங்கலாம் இல்லை. ஆனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். Until I see you, be safe, keep smiling. Thank you.